DPI Tamil News. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தேவகி தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்தும் அரசாணை 95ஐ ரத்து செய்ய வேண்டும், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் ரூபாய் 9,000 வழங்கிட வேண்டும், சத்துணவு ஊழியர்கள் ஓய்வு பெறும் பொழுது பணிக்கொடையாக ரூபாய் 5 லட்சம் வழங்கிட வேண்டும், 63,000க்கும் மேற்பட்ட சமையல் உதவியாளர்கள் மற்றும் அமைப்பாளர்கள் உள்ளிட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும், காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை கொண்டு செயல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதில் தமிழ்நாடு சத்துணவு சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்கள் குடும்ப பாதுகாப்பு ஓய்வூதியம் உண்மை குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.